அப்போ நான் கேட்டேன், சார் அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த மாதிரி போடுறீங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா நீ எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், நீ அதை பற்றி ஒன்றும் இது பண்ணாத, இப்போ உங்கள் வேலை நடக்கத்தை பாருன்னு சொல்லிட்டான் மேடம். அதனால அந்த அப்படித்தான் வந்து என்கிட்ட சொன்னா மேடம். அது ஒரு மாதிரி இருக்குது, மைண்ட்ல ஒரு மாதிரி இது சொல்லிட்டு இருந்தான். அவங்க வந்து கேட்கும்போது அந்த மனநிலைமை சரி மேல இல்ல இருக்குதா மாதிரி இருக்குதான்னு சொல்றாங்களே. 6 மாசம் ஆச்சு அப்ப நடந்து. ஆமாம் மேடம். அப்புறம் குழந்தைங்க யார்கிட்ட இருக்கு? அதான் மேடம், அது நடந்துச்சுங்களா. நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அவங்க இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னார், கூப்பிட்டு எல்லாம் விசாரணை பண்ணி, குழந்தைங்க இருக்குப்பா, நீ வந்து அவனை இப்போ நீ விசாரணை பண்ணி அவனுக்கு ஜெயிலுக்கு அனுப்புனா கூட அவன் கவர்மெண்ட் வேலை அவனுக்கு வேலை போயிடும், அவன் ஜெயிலுக்கு போயிடுவான், நீ வந்து குழந்தைய வந்து பார்க்க முடியாது, அப்போ குழந்தைங்க அனாதை ஆகிடும், உனக்கும் வயசாகிடுச்சு, என்ன சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு குழந்தைங்க தான் முக்கியம்னு. சரி குழந்தைங்க நீ வச்சிங்க, 2 பேருமே சேர்ந்து குழந்தைங்க வளங்க, ஒன்றா இருங்க, பக்கத்துலேயே வீடு எடுத்துக்க சொல்ல அவனை, 2 பேரும் ஒன்றா இருங்க, அவன் ஆஃபீஸ் போட்ட குழந்தைய நீங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னாங்க மேடம். கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தேன் மேடம். ஒரு 2-3 மாதம் ஆச்சு, அவ்வளோதான். அப்படியே என்ன பண்ணால் சொல்லாமல் கொள்ளாமல் குழந்தைய தூக்கிட்டு ஸ்கூல்லேருந்து பெரிய பொண்ணை தூக்கிட்டு